பல்லி நம்ம உடலில் இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா இந்த விஷயங்களில் கடவுள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாரு அப்படின்னு அர்த்தங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவன். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர்த்துக்கு நம்ம உடலில் பல்லி விழுந்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும், பல்லி நமக்கு ஏன் இந்த இடத்துல விழுகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. அதை பற்றின தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பல்லி எல்லாரோட வீடுகள்லையுமே இருக்கும். இருந்தாலும் சாஸ்திரங்களில் பல்லி மிக முக்கியமானதாக கருதப்படுது. அதிலையுமே பஞ்சாங்க பலன்கள் பல்லியை அடிப்படையாக வச்சு தான் கணிக்கப்படுது. பல்லிக்கு விசேஷ சக்திகள் உள்ளதாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லி விழுந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது ஏறக்குறைய எல்லாருக்குமே தெரியும். அப்படி தோஷம் ஏற்படும் வகையில் உடல் உறுப்புகளில் பல்லி விழுந்து விட்டால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு தீமைகள் ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது இறைவன் காட்டும் அறிகுறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நமக்கு நேரில் பேச முடியாது. அப்படிங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் சில குறிப்புகள் மூலமாக அறிவுறுத்துவார் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதாவது காகம் கத்துறது, பல்லி கத்துறது, உடலில் பல்லி விழுகிறது, காகம் தலையில் அடிப்பது அப்படின்னு பல குறிப்பிட்ட அறிகுறிகள்னால கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுப்பார். இவற்றில் பலன்களை கணித்து சொல்லுவதற்காகத்தான் சில சாஸ்திர முறைகளே முந்தைய காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் இந்த பல்லி விழுகிறதுங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் பல்லி வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திர முறைப்படி மட்டும் இல்லைங்க, ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பல்லிக்கு முக்கிய இடம் இருக்குது. நாம் இறைவன்கிட்ட முக்கியமான விஷயமா முறையிடும் போது பல்லி சத்தம் போட்டுச்சு, கோவிலில் நம்ம வேண்டிகிட்டு இருக்கும்போது பல்லி சத்தம் போட்டுச்சுன்னா நம்மோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கு கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்லைங்க, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இங்கெல்லாம் பல்லியோட உருவத்தை தொட்டு வணங்குறது முக்கிய வழிபாடாக இருக்குது. பல்லியை தொட்டு வழிபடுறதுனால நம்முடைய தோஷங்கள் எல்லாமே நீங்கி துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெற துவங்கும் அப்படிங்கிறதான் நம்பிக்கைங்க. சரி, இந்த பல்லி விழும் பலன் என்ன அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, நம்மோட வீட்டில் இருக்கக்கூடிய பல்லிகள் கத்தும் நேரம், திசை இதெல்லாம் வச்சு பலன்கள் சொல்லுவாங்க. அதுபோல் பல்லி நம்முடைய வீட்டில் விழுவதற்கு பலன்கள் இருக்குது. இது ஆண் பெண் அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உடலோட இடப்பக்கம் வலப்பக்கம்னு பொறுத்து பலன்கள் மாறுபடும். பல்லி விழும் பலன்கள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பல்லி விழுந்துடுச்சு அப்படின்னா அதனால் தீய பலன்கள் ஏதும் ஏற்பட்டால் இருக்க எந்த தெய்வத்தை வழிபட்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எந்த உறுப்பில் பல்லி விழுந்தால் தீய பலன் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நல்லதோ கெட்டதோங்க, எதுவாக இருந்தாலும் பல்லி விழுந்த பலன்களை 7 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லப்படுது. பல்லி விழும் சாஸ்திரம் சொல்லும் பலன்களில் அடிப்படையில் தலை, மூக்கு, புருவ மத்தியில், வாய், மேல் உதடு, கை, வலது மணிக்கட்டு, இடது கை விரல், அதே மாதிரி இடது விலா எலும்பு, முதுகு, மார்பு, தொடை, கால்விரல், நகங்கள், பாதம் இந்த மாதிரி பாகங்களில் பல்லி விழுந்தால் அது அபசகுணமாக கருதப்படுது. இதில் விழுந்துச்சுன்னா தீய பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க, பல்லி விழுந்துச்சுன்னா வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. தோஷம் இல்லைன்னா தீய பலன்களை தரக்கூடிய உடல் பாகங்களில் பல்லி விழுந்துச்சுன்னா உடனடியாக தலைக்கு குளிச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபட வேணும். வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், இல்லைன்னா பெருமாள் கோவில், இல்லைன்னா விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபடலாம்.
அப்படி செல்ல முடியாதவங்க வீட்டிலையே விளக்கேற்றி வச்சு வழிபடலாம். இஷ்ட தெய்வத்துக்குரிய மந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரிக்கலாம். தீய பலன்கள் குறைஞ்சு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். முடிஞ்சவங்க பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், திருச்சி, திருப்பதி கோவில்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி உருவத்தை தரிசனத்தையும் வழிபட்டு விட்டு வரலாங்க. இந்த மாதிரி பண்ணுவது மூலிமா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்க, பல்லி எந்த இடத்துல விழுந்தா என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா, அதாவது நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா பல்லி ஒவ்வொரு இடத்துல விழுகும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது பல்லி விழக்கூடிய உறுப்பு தலை அப்படின்னா, இடது பக்கம்னா கலகம், வலது பக்கம்னா துன்பம். வயிறு இடது பக்கம்னா தானியம், வலது புறம்னா மகிழ்ச்சி. கண்ணில் விழுந்துச்சுன்னா இடது பக்கம்னா சுகம், வலது பக்கம்னா சிறை பயம். பிருஷ்டத்தில் பல்லி விழுந்துச்சுன்னா இடது பக்கத்தில் அப்படின்னா சுகம், வலது பக்கத்தில் செல்வம். காதில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா இடது பக்கம் அப்படின்னா ஆயுள், வலது பக்கம் அப்படின்னா லாபம். கணைக்காலில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா இடது பக்கம்னா பிரயாணம், வலது பக்கம்னா சுகம். மணிக்கட்டில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா பீடை, வலது பக்கம் அப்படின்னா கீர்த்தி. நகத்தில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா செலவு, வலப்பக்கம்னா நஷ்டம். இதுவே உங்களுடைய மார்பு பகுதியில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா தனலாபம், வலப்பக்கம்னா சுகம். அதே நெற்றியில் பல்லி விழுந்துச்சு அப்படின்னா லட்சுமிகரம் இடது பக்கம் விழுந்தா, வலது பக்கம் காரிய சித்தி. முதுகில் பல்லி விழுந்துச்சுன்னா இடது பக்கம்னா நஷ்டம், வலது பக்கம்னா கவலை. உதட்டில் பல்லி விழுந்துச்சுன்னா இடது பக்கம்னா கஷ்டம், வலது பக்கம்னா வரவு. முழங்காலில் பல்லி விழுந்துச்சுன்னா இடது பக்கம் அப்படின்னா நஷ்டம், வலது பக்கம்னா பந்தயம். தோலில் பல்லி விழுந்துச்சுன்னா இடது பக்கம்னா வெற்றி, வலது பக்கம்னா போகம். பாத விரலில் பல்லி விழுந்துச்சுன்னா இடது பக்கம்னா ராச பயம், வலது பக்கம்னா நோய். கை விரலில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா சன்மானம், வலப்பக்கம்னா சஞ்சலம். அதே கபாலத்தில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா கதனம், வலப்பக்கம்னா வரவு. அதே மூக்கில் பல்லி விழுந்துச்சுன்னா இடது பக்கம்னா வியாதி, வலப்பக்கம்னா கவலை. தொடையில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா துக்கம், வலப்பக்கம்னா சஞ்சலம். கழுத்தில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா பகை, வலப்பக்கம்னா வெற்றி. பாதத்தில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா நோய், வலப்பக்கம்னா துக்கம். கைகளில் பல்லி விழுந்துச்சுன்னா இடப்பக்கம்னா துக்கம், வலப்பக்கம்னா துன்பம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.